வாழ்க்கையில் அந்த நேரத்தில் சரியாக நாம் போய் செய்யட்டும். அல்லேலூயா. தேவப்பிள்ளையே, இதிலிருந்து நாம் என்ன ஆவிக்குரிய சத்தியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம் பொறுமையாக இருக்க வேண்டும், நாம் காத்திருக்க வேண்டும், நாம் அவசரப்படவே கூடாது. என் ஆண்டவர் அதின் காலத்திலே, குறித்த காலத்திலே அவர் நேர்த்தியாக செய்வார். அதை பார்த்து சொல்கிறேன், உங்கள் பிள்ளைக்கு, உங்கள் பையனுக்கு, உங்கள் தொழில் காரியம், உங்கள் வீட்டு காரியம், எந்த காரியம் அவர் அதின் காலத்தில் நேர்த்தியாக செய்வார். கவலைப்படாத. ஒரு இடம் வாங்கணுமா, வீடு கட்டணுமா, பிள்ளை கல்யாணம் வைக்கணுமா, பையனை கல்யாணம் வைக்கணுமா, என்ன காரியம் செய்யணும், ஒரு பிரச்சனை சால்வ் ஆகணுமா, கர்த்தர் நேர்த்தியாக செய்வார். கவலைப்படாத. கர்த்தர் அதின காலத்தில் நேர்த்தியாக செய்வார். இந்த வார்த்தை இனிமேட்டு அறிக்கிட்டே இருங்க. ஆண்டவரே, நீ அதின காலத்தில் நேர்த்தியாக செய்வீங்கப்பா. நீங்கள் நினைக்கலாம், ஆண்டவரே இன்றைக்கே செய்யுங்கப்பா. நீங்கள் அவசரப்படலாம். அவசரப்படுறதுனால ஆண்டு செய்ய மாட்டார். எனக்கு 75 வயசுலேயே எனக்கு குழந்தை வேணும் அப்படின்னு ஆபிரகாம் கேட்டால் கொடுக்க மாட்டார். 100 தான் கொடுப்போம் அப்படிங்கிறது அவருடைய திட்டம். என்ன செய்ய முடியும்? சோத்திரம். சாராளுக்கு 90 ஆகட்டும், ஆபிரகாமே உனக்கு 100 ஆகட்டும். அல்லேலூயா. அந்த நேரத்தில் அவர் முன்குறித்த காலங்கள், நேரங்கள், அவர் நேர்த்தியாக செய்யணும். அவர் முன்குறித்ததை யாரை மாற்ற முடியுமா? அந்த நேரம் வந்துச்சுன்னா ஒரு செகண்டு கூட மாறாது, ஒரு நிமிஷம் கூட மாறாது. கர்த்தர் செஞ்சிடுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில், உங்கள் லைஃப்பில் அப்போ நினச்சிருக்கிற அந்த நேரம், அந்த நாள், அந்த வாரங்கள், அந்த மாதத்தில் கர்த்தர் முன் குறித்தது. தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். கர்த்தர் நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. தேவப்பிள்ளையே, உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் காத்திருக்கிறது வீண் போகாது, நீங்கள் ஜெபிக்கிறது வீண் போகாது, உங்களுடைய மன்றாட்டு வீண் போகாது, உங்கள் கண்ணீரின் ஜெபம் வீண் போகாது. சோதரர் அல்லேலூயா. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் ஒன்றை செய்ய வேண்டும். கர்த்தர் எனக்கு முன்குறிக்கப்பட்ட இடத்துல எனக்கு அற்புதம் செய்வார். எனக்கு வைத்திருக்கிற சபையில் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. வேறு பெதஸ்தாவை தேடியோ வேறு எதத்தையோ தேடி நான் ஓட மாட்டேன். சோதரர் அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் உண்டு, எனக்கு அருமையானவர்களே. இந்த வாரம் எங்கே சர்ச்சுக்கு போனீங்க? இந்த சபைக்கு போனேன் அப்படின்னு கேட்ட முடிச்சுக்கோ. ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு சபையை சொல்கிறாங்க. யோசிச்சு பாருங்கள். அவங்க போகாத சபையே இல்லை, அவங்க ஊழிக்காட்ட, அதாவது கை வைக்காத ஊழிக்காரே கிடையாது. தலையிலும் சொட்டையாக வந்தனே நாங்கள் விட மாட்டோம் பாஸ்டர். அல்லேலூயா. தேவப்பிள்ளையே, உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பனை தவிர வேறு யாரும் உங்கள் தலைமையில் கை வைக்கக்கூடாது.